ஹாய் பிபி ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான ப்ரோமோ 2 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமல் எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எழுப்பி இன்னைக்கான மணியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு இந்த வாரம் அப்படிங்கிறத தான் கேட்குறாரு கேள்வியா. ஸோ அப்போம்போது நம்ம பூர்ணிமாவை மட்டும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஆள் போகிறாங்க. அப்போம்போது பூர்ணிமா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் என்ன சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கமல்ஹாசன் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. நீங்கள் தான் எது சொன்னாலும் நீங்கள் மழுப்பிடுவீங்களே, எதுக்கு நமக்கு நீங்கள் காதில் பூ சுற்றுறீங்களோ அந்த அந்த டாபிக் அப்போ தான் எடுக்கிறாரு. ஸோ அந்த ப்ரோமோ தான் இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னென்னா இன்றைக்குமே நம்ம கமல்ஹாசன் மாயாஹாசனாக இருக்காரோ அப்படிங்கிறது எனக்கு சின்னதாக சந்தேகம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரோமோவில் மாயாவை பற்றி பேசலை. ஸோ ப்ரோமோ 3ல் கேட்கலாம். ஏன்னா நேற்று லாஸ்ட் டைம் அந்த டான்ஸ் மாரத்தானில் அவங்களுக்கான கரன்சியை அவங்களே வச்சுக்காம ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பண்ணாங்க. ஸோ ஏன் இப்படி மாயா பண்ணணும்? சரி, மாயா பண்ணனால பூர்ணிமா பண்ணனால அடுத்தடுத்து எல்லாரும் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரவீனாவை கொண்டு வராங்க. ரவீனா பண்ணது ஒரு ஃபேவரட்டிசம் தான். பட் ரவீனாவுக்கு அந்த பிபி கரன்சியை ரவீனா யார்ட்டையும் ஷேர் பண்ணலை. ஸோ கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்க நினைக்கல. ஆனால் மாயாவும் பூர்ணிமாவும் அந்த மாதிரி தான். ஸோ மாயா பூர்ணிமா கூல் சுரேஷ் கூட யார்ட்டையும் பணம் வாங்கலை. அவரோட பணத்தை ஒரு சில பேர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட பணத்தை அவர் வச்சுருந்தார். ஆனால் மற்ற எந்த மாதிரியும் பண்ணலை. ஸோ இவங்க பண்ணுனது ரொம்ப பெரிய ஃபேவரட்டிசமாக பார்க்கப்படுது. இதுக்கு ரவீனா நான் சப்போர்ட் பண்ணுறேன்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு நீங்கள் நம்பி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இன்றைக்கி கமல்ஹாசன் கமல்ஹாசனாக இருப்பாரா இல்லை மாயாஹாசனாக இருப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னும் மேபி மாயாவை கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நீங்கள் யார் காதில் பூ சுத்த பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக், எங்கள் காதலையா 3 கோடி மக்கள் இருக்காங்க அவங்க காதில் பூ சுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாரு. ஆனால் எனக்கு என்னமோ போன வாரம் கமல் நம்ம காதலையெல்லாம் பூ சுற்றிட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணார் அந்த மாதிரியா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த இடத்துல கமல் ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் கமலை கழுவி 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 பொழிச்சுன்னு ஊற்றினாலுமே கமல்ஹாசன் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய இது மாறுதே தவிர அதுக்கு முன்னாடி அவர் மாயா கமலா பேசுகிறாரோ அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. ஸோ போன தடவை அர்ச்சனா விஷ்ணு இவங்களெல்லாம் வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு ஏன் அர்ச்சனா விஷ்ணுவெல்லாம் வச்சு செஞ்சாருன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு வெட்டி உண்டுன்ட்டு பக்காவான கேம் ஆடிட்டு அழகாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள எதுக்கு ஒரு வம்பிழுத்து இந்த மாதிரி பண்ணி இது பண்ணுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி நம்ம அந்த சேவ் பண்ணுறதுல இந்த மிட் வீக் எவிஷனில் எப்பயும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அர்ச்சனா தான் டாப்பில் இருக்காங்க ஓட்ஸில். ஸோ அவங்கள தான் கடைசியாக ஏதோ லோ ஓட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த ப்ராசஸை பண்ணாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கூட அதை செய்யலாம். ஆனால் நமக்கு நம்ம அர்ச்சனா ஆர்மிங்கிறனால அப்படி தான். ஸோ இந்த தடவை மாயாவை கேள்வி கேட்பாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அர்ச்சனா ஆர்மியாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.